பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எமில் ஜெபசிங் அண்ணன் எழுதிய இயேசுவின் 40 கேள்விகள் என்ற புத்தகத்திலிருந்து லெந்துகால சிந்தனைகள். கல்வாரியே கல்வாரியே கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. கல்வாரியே கல்வாரியே கல்மனம் ஒருக்கிடும் கல்வாரியே, என் கல்மனம் ஒருக்கிடும் கல்வாரியே. பாவி துரோகி தண்டாளன் நானாயினும், பாவி துரோகி தண்டாளன் நானாயினும், பாதகம் போக்கி பரிவுடன் ரட்சித்த, பாதகம் போக்கி பரிவுடன் ரட்சித்த கல்வாரியே கல்வாரியே கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே, என் கல்மனம் உருக்கிடும் கல்வாரியே. பாவியை மீட்கவே நாயகன் இயேசு தம், பாவியை மீட்கவே நாயகன் இயேசு தம், ஜீவனின் இரத்தத்தை சிந்தின உன்னத, ஜீவனின் இரத்தத்தை சிந்தின உன்னத கல்வாரியே கல்வாரியே கல்மனம் ஒருக்கிடும் கல்வாரியே, என் கல்மனம் ஒருக்கிடும் கல்வாரியே. சிந்தனை 13. தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? மார்க்கு 4 அதிகாரம் 30 இது இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி விளக்கம் கொடுக்கையில் எழுப்பிய கேள்வியாகும். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அல்லது அதை எந்த உவமையினாலே திருஷ்டாந்தப்படுத்துவோம் என்றார். பொதுவாக யூத ரபிமார் உவமைகளை கூறியே தங்கள் கருத்துக்களை ஜனங்களுக்கு எடுத்து காட்டினர். இங்கு இயேசு எந்த உவமையினாலே தேவனுடைய ராஜ்யத்தை திருஷ்டாந்தப்படுத்துவோம் என்று கேட்கின்றார். தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் என்றவர், அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது என்றார். கடுகு விதை மிக சிறியதாக இருந்தாலும் வடிவத்தில் பரிபூரணமாக இருக்கின்றது. வடிவத்தில் முழுமையாக இருக்கும் கடுகு பரிபூரணத்தை குறிக்கும். கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் மலை கூட நகர்த்தப்படும் என இயேசு கூறினார். அது ஒரு சிறிய விசுவாசம் இருந்தால் என்பது அல்ல, பரிபூரண விசுவாசம் இருந்தால் பெரிய செயலும் எளிதில் முடியும் என்பதாகும். அவ்வித ஒரு பரிபூரண விசுவாசம் கல்வியில் குறைந்த, அந்தஸ்தில் தாழ்ந்த இயேசுவினுடைய சீஷர்களிடம் இருந்ததால் தேவனுடைய ராஜ்யம் முறைப்படி கட்டப்பட்டது. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டிய முறை என்ன? அது மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று கூறுவதே ஆகும். மேலும்
கடுகு செடியாக இருக்குமே தவிர ஒருபோதும் மரமாக போகிறதில்லை. அதன் அதிக வளர்ச்சி 12 அடி மட்டுமே ஆகும். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை கடுகு செடி ஒரு மரமாக மாறுவதற்கு ஒப்பிடுகிறார். அது இயற்கையான வளர்ச்சி அல்ல, அது செயற்கையான வளர்ச்சி ஆகும். பொதுவாக ஆகாயத்து பறவைகள் கடுகு செடியில் வந்து அடைவதும் இல்லை. ஆனால் இயேசு கூறுவது என்ன? கடுகு செடி செயற்கை வளர்ச்சி பெற்று பெரிய மரமாகிவிடும் என்றார். அப்பொழுது புறாவாகிய பறவை ஆதீனம் செய்யும் இடத்தில் அனைத்து பறவைகளும் வந்து ஆதீனம் செய்யும் என்றார். எகிப்து ராஜ்யம் பெரும் மரமாகி பின் தேவ தீர்ப்புக்கு ஆளாகுவதை எசேக்கியேல் புத்தகத்திலும், நேபுகாத்நேச்சாரின் சாம்ராஜ்யம் அவ்விதம் அத்துமீறி வளர்ந்து தீர்ப்புக்கு ஆளாவதை தானியேலின் புத்தகத்திலும் பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதை கேட்டு மக்கள் திருச்சபையில் சேருவது இயற்கை வளர்ச்சி ஆகும். மனமாற்றம் அல்லாமல் வரும் எந்த வளர்ச்சியும் இயற்கை வளர்ச்சி அல்ல, செயற்கை வளர்ச்சியே ஆகும். இந்த உவமையின் மூலம் இயேசு ஓர் பெரும் எச்சரிப்பை தெரிவிக்கிறார். காலம் செல்ல செல்ல சபை செயற்கை வளர்ச்சிக்கு உட்படும். 12 அடி மட்டுமே இயற்கையாக வளரக்கூடிய ஒரு செடி செயற்கை வளர்ச்சி பெற்று ஒரு பெரிய மரமாகும். அப்பொழுது ஆகாயத்து பறவைகள் அதன் நிழலில் வந்து தங்கும் என்று பரிசுத்த மார்க்கும், வந்து அடையும் என்று பரிசுத்த மத்தேயுவும் கூறுகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து என்னை இரட்சித்தார் என்னும் விசுவாசத்திற்குள் வராதவர்கள் திருச்சபையை நிரப்புவார்கள். அதில் முக்கியமான பொறுப்புகளை எடுப்பார்கள். தரிசனம் இல்லாதவர்கள் தலைமை ஸ்தானங்களை கைப்பற்றுவார்கள். தேவனுடைய ராஜ்யம் மனமாற்றத்தினால் மட்டுமே வளருவதை இயேசு எதிர்பார்க்கிறார். கடுகு போன்று பரிபூரண விசுவாசம் பெற்ற விசுவாசிகளால் திருச்சபை நிரம்புவதையே அவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசிகளால் ஆதி சபை நிரம்பி வழிந்தது. அவர்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமானது. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமையானவர்கள் என்றும் மக்கள் அறிந்திருந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என அறிந்து கொண்டார்கள் என்று வசனம் கூறுகின்றது. அவர்களின் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் யாராலும் அசட்டை பண்ண முடியாத ஒன்றாக மாறிற்று. சின்னவன் 1000 சிறியவன் 10000 பெருக காரணம் பூரண விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் அனுதினமும் சபையில் இணைந்ததே ஆகும். தரிசனம் பெற்றவர்கள் மட்டும் தீர்மானம் எடுக்கும் இடங்களில் இடம் பெற்றதே ஆகும். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த ஆண்டின் 3ஆம் மாதத்தின் 1ஆம் நாளை காணும் பாக்கியம் தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வருவதற்காக உமக்கு நன்றி. 2 மாதங்கள் கடந்து வந்தோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது, உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு கூட இருந்தது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை உம்முடைய கரங்களில் தருகிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இந்த பிரசன்னம் எங்களோடு கூட கடந்து வர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் சிந்தித்த வேத வசனங்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீரே அப்பா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்க எங்களுக்கு சொன்னீரே அப்பா. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நீர் ஜெபிக்க சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, பரலோக ராஜ்யத்தை நாங்கள் எட்டி பார்க்கும் பொழுது திருச்சபை என்ற ஆண்டவரே ஒரு பெரிய அமைப்பை நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், இயேசுவே இரட்சகர் என்ற அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டு வருகின்ற அந்த ஒரு சபை ஆண்டவரே, அது வளர்ந்து பெறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு கடுகு விதை
பெரிய ஆலமரம் வளருவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வேதத்துக்கு புறம்பான அநேக காரியங்கள் உட்புகுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை பார்க்கின்றோமே, அவற்றிலிருந்து எல்லாவற்றையும் நீ சுத்திகரிக்க வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். அப்பா, திருச்சபையின் அங்கமாயிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்த வேத வசனங்களை நம்பவும் சார்ந்து கொள்ளவும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து விடவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. பாரம்பரியங்களே அல்ல ஆண்டவரே, தங்களுடைய சுய விருப்பங்களை அல்ல, இயேசுவையே சார்ந்து வாழ, இயேசுவையே உயர்த்தி பிடிக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெற ஆசீர்வதியும். ஆண்டவருடைய நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த விசுவாவின் ஊழியத்தை தாங்குகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களை இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 180027003333. என்னும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே, இன்னும் நன்மை ஏதும் என்னிலே இல்லையே. பின்னையே நேசித்தீர் என்னை என் பொன்னாகா, பின்னையே நேசித்தீர் என்னை என் பொன்னாகா. கல்வாரியே கல்வாரியே, கல்மனம் பொறுக்கிடும் கல்வாரியே, என் கல்மனம் பொறுக்கிடும் கல்வாரியே. இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே, இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே. எவ்விதம் இதற்கீடு ஏழை நான் செய்குவேன், எவ்விதம் இதற்கீடு ஏழை நான் செய்குவேன். கல்வாரியே கல்வாரியே, கல்மனம் பொறுக்கிடும் கல்வாரியே, என் கல்மனம் பொறுக்கிடும் கல்வாரியே, என் கல்மனம் பொறுக்கிடும் கல்வாரியே.